வணக்கம் ஐயா. ஓகே, நாங்கள் வந்து வீட்டு ஹோம் டெலிவரியில் வரோம். ஐயாவுக்கு என்ன விசேஷம்? பிறந்த நாள் எத்தனையா பிறந்த நாள்? 52. ஐயா வந்து 52வது பிறந்த நாள் ஞாபகம் வந்து. ஸோ வீட்டு ஹோம் டெலிவரி மூலம் வந்து ஸ்பெஷலாக வந்து நிறைய கிஃப்டெல்லாம் அனுப்பியிருக்கிறாங்க. அடுத்து யாரை அனுப்பியிருக்காங்க பார்க்குறது முதல்ல மிக்கி வந்து ஒரு அழகான கேக் கொண்டு வந்துருவாங்க இருக்கும். எனவே வீட்டு ஹோம் டெலிவரி சார்பாக நீ பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சரி, ஐயாவுக்கு யார் அனுப்பியிருப்பாங்க? மருமக்கள். என்ன பேர் மருமக்கள்? சரி, வேறு யாரெல்லாம் இருக்கிறாங்க? ஐயாவுக்கு எத்தனை பிள்ளைகள்? ஓகே, எத்தனை பிள்ளைகள் ஐயாவுக்கு? 3 பிள்ளைகள். மூத்தாள் பேர் என்ன? 2வது? 3வது? 3 பேர். எத்தனை பேர்? 3 பேர். 3 பேரும் கல்யாணம் கட்டிட்டாங்களா? 2 பேர் கல்யாணம் கட்டாங்க. ஸோ இதில் யார் அனுப்பியிருப்பாங்க? மூத்தாள். எத்தனை சகோதரங்க? ஓ, நீங்கள் எத்தனை சகோதரங்க? 2 பேர். நீங்களும் அக்கா எங்கே இருக்கிறாங்க? ஒருவேளை அக்கா பண்ணியிருக்க மாட்டாங்க. சந்தேகம். ஏன் சந்தேகம் பண்ணுறீங்க? அக்காவுக்கு எத்தனை பிள்ளையர் இருக்காங்க? 2 பேர். அக்காட பிள்ளையர் பண்ணியிருக்காதா? வாய்ப்பு இல்லையா? பண்ணியிருந்தா ஒரு வேளை சான்ஸ் இல்லை. 100%. அப்போ யார் பண்ணியிருப்பாங்க? சரி, ஐயாவோட ஒய்ஃபோட பேர் என்ன? அமிர்தவல்லி. ஸோ அமிர்தவல்லி அம்மா அனுப்பியிருக்க மாட்டாங்களா? பண்ண மாட்டாங்களா? ஏன் அப்படி சொல்கிறீங்க? லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிங்களா, பேசி கல்யாணம் பண்ணிங்களா? விரும்பி தான் கல்யாணம் பண்ணிங்களா? எத்தனை வருஷம் கல்யாணம் கட்டி? 30 வருஷம் ஆகிட்டு கல்யாணம் கட்டி. ஸோ 30 வருஷம் கல்யாணம் கட்டி. ஸோ அப்போ அவங்கள நம்பிக்கை இல்லையா? சர்ப்ரைஸ் வந்து சொல்லி செய்ய மாட்டாங்க. நீ சொல்லாமல் தான் செய்வாங்க இல்லையா? ஸோ ஒருவேளை அவங்களோட ஒய்ஃப் வந்து சொல்லாமல் செய்திருந்தா? அந்த அளவுக்கு இல்லை. ஏன் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்றீங்க? நம்பிக்கை இல்லை அப்பாவே இல்லை. ஒருவேளை நாங்கள் நினைக்கிறோம் உங்களோட ஒய்ஃப் தான் செய்திருப்பாங்க நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இல்லை. அப்போ யார் பண்ணியிருப்பாங்க? மூத்த மருமகன். ஷுவர். மருமகன் பண்ண வேறு இல்லை. 2வது மருமகன் பண்ணியிருந்தா எப்போ பண்ணாங்க? அப்போ எப்போ உங்களோட பிறந்த நாள்? ஆ ஆ என்ன தந்தாங்க நேற்று? ஓகே, அடுத்தது இந்த இதெல்லாம் வந்துருக்கு. சரி, உண்மையிலேயே வந்து 2வது பிள்ளை வந்து ஏற்கனவே வந்து அப்படி ஒரு ஏற்பாடு பண்ணி போட்டு இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணி போட்டு போயிருக்கலாம் தானே? 2வது மருமகன் பண்ணாமல் இதையும் அவங்க செய்திருக்கலாம் தானே? ஏன் வசதி இல்லையா அந்த அளவுக்கு அவங்களுக்கு? சான்ஸ் இல்லை. அப்போ யார் பண்ணியிருப்பாங்க? என்ன மூத்தா? ஓகே, உண்மையிலே எப்படி இருக்குது இந்த பிறந்தநாள்? மகிழ்ச்சியாக இருக்குது. இதுக்கு முதல்ல வந்து இப்படியான ஏற்பாடுகள் யாராவது உங்களுக்கு சர்ப்ரைஸாக பண்ணியிருக்கிறாங்களா? அப்படி ஒன்றும் இல்லை. ஸோ 52 வயசுல இந்த கிஃப்ட் வந்து கிடைச்சதில்லை உங்களுக்கு எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது? மிச்சம் சந்தோஷமாக இருக்குது. அனுப்பினவங்களுக்கு என்ன சொல்கிறீங்க? நன்றி சொல்கிறீங்க. உண்மையிலே நீங்கள் எதிர்பார்க்குறவங்க அனுப்ப இல்லையே அவங்களுக்கு நன்றி சொல்கிறதுக்கு. நீங்கள் எதிர்பார்த்தவங்க இது அனுப்ப இல்லை, நீங்கள் அவங்களுக்கு நன்றி சொல்கிறதுக்கு. சரி, ஓகே. மிக்கி வந்து ஒரு அழகான சாக்லேட் கூடையும் கொண்டு வந்துருக்கு. வாங்கிடுப்போமா? சரி, வாங்கிடுப்போம். சரி, இன்றைக்கு வந்து ஐயா 52வது வயசு பிறந்தனால மிக சிறப்பாக வந்து உங்களோட இல்லத்தில் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க இல்லையா? ஸோ ஏற்பாடு பண்ணவங்க இன்னும் ஒரு கிஃப்ட் அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ அதில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போமா? உடைச்சி பார்ப்போம் என்ன இருக்குன்னு. அழகான வேட்டியும் ஒரு ஷர்ட்டும் இருக்குது இல்லையா? ஸோ என்ன வேட்டியெல்லாம் அனுப்பியிருக்காங்க? கோயிலுக்கு போகிறதுக்கு. கோயில் நடக்குது தானே? அப்போ கோயிலுக்கு போகிறதுக்காக தான் வேட்டியெல்லாம் அனுப்பியிருக்காங்க எனக்கு இல்லையா? ஸோ எப்படி இருக்கு உண்மையிலே இந்த பிறந்த நாள்? நல்லா இருக்குது. ஸோ யார் அனுப்பியிருப்பாங்க? மருமகன் தான். ஷுவர், மாற்றமே இல்லை. மருமகன் எந்த அளவுக்கு பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். நிறைய எந்த அளவுக்கு பிடிக்கும்? பிடிக்கும் வேணா. எப்போ வந்தார் வெளியே இருந்து? வெளியே போகல, இங்கே தான் இருக்கிறார். ஓகே, கல்யாணம் இருந்து இங்கே என்ன இருக்கிறார்? இல்லை வெளியே போய் வந்தவரா? போகல, இங்கே தான் இருக்கிறார். என்ன வேலை செய்கிறார்? கராச்சியில் வேலை செய்கிறார். சரி, அழகான ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்குது. நாங்கள் அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் உடைச்சி பார்ப்போம் இது யார் அனுப்பியிருக்காங்க. பார்த்தீங்களா? ஐயா ஒய்ஃப் தான் அனுப்பியிருக்காங்க. அவங்களோட ஃபோட்டோ முன்னுக்கு இருக்குது. சரி, காட்டுங்க ஆகும். யார் அனுப்பியிருக்காங்க? மருமகன் தானே? சரி, இன்றைக்கு வந்து ஐயாவோட 52வது வயசு பிறந்தனால மிக சிறப்பாக வந்து உங்களோட இல்லத்தில் வந்து எங்களுக்கு கால் பண்ணி வந்து வீட்டு ஹோம் டெலிவரி மூலம் வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தது ஐயா என் மகளும் மருமகனும். ஸோ உண்மையில் நீங்கள் சொன்ன மாதிரி உங்களோட மூத்த மருமகன் தான் எங்களுக்கு கால் பண்ணியிருந்தார். இருந்தாலும் ஸோ உங்களோட மருமகனும் மகளும் அண்டு பேத்தியும் சேர்ந்து தான் இந்த ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க. ஸோ
ஸோ எப்படி இருக்குது இந்த பிறந்த நாள்? இந்த தருணத்தில் வந்து உங்களோட மருமகனுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஓகே, மிக்க சந்தோஷம். உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மருமகன் கிடைச்சிருக்கிறாருன்னு சொல்ல வாரீங்க இல்லையா? சரி, அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னால் அழகான ஒரு ஷர்ட் வாங்கி தந்திருக்காங்க. ஸோ இந்த பிறந்த நாளுக்கு அந்த ஷர்ட்டையும் போட்டு தின்னு தான் இந்த கேக்கை கட் பண்ண வந்திருந்தாங்க. ஸோ அவங்களோட ஆசைக்கு நாங்கள் அந்த ஷர்ட்டை போட்டுவிட்டு நாங்கள் இந்த கேக்கை கட் பண்ணலாம். சரியா? ஓகே.